அழுத்தத்தை காணுதல். குழந்தைகளே, பொருட்களில் உள்ள அழுத்தங்களை பற்றி நாம் ஏற்கனவே படித்திருப்போம். ஆனா அந்த அழுத்தங்களை கண்களால் பார்த்திருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை நிற ஒளியை வழங்கும் நியான் லைட், ஒளி ஊடுருவும் சிடி, கண்ணாடி ஸ்கேல், கண்ணாடியிலான பாகைமானி மற்றும் 3D லென்ஸ். வெள்ளை ஒளியை வழங்கும் ஒரு நியான் லைட்டை எடுத்துக்கணும். அடுத்ததா பட்டர் பேப்பரை எடுத்து அதை இரண்டாக மடிச்சுக்கணும். இப்போ இந்த லைட்ல இருந்து வர வெளிச்சத்தை இந்த பட்டர் பேப்பரானது மங்க செய்யும். அடுத்ததா இந்த மாதிரி 2 கண்ணாடி லென்ஸ்களை நாம எடுத்துக்கணும். 3D சினிமா பார்க்கறப்போ நாம போட்டுக்க கொடுக்கிற கண்ணாடிகள்ல இருந்து இதை நாம எடுத்துக்கலாம். இப்போ 2 கண்ணாடி லென்ஸ்களை ஒன்றன் மீது ஒன்று படத்துல இருப்பது போல வைப்பதால அது இருமுறை தள விளைவுக்கு உட்படும். அதாவது 2 முறை போலரைஸ் ஆகும். நாம இங்க ஒரு ஸ்கேலை கண்ணாடி லென்ஸ்களுக்கு இடையில வச்சிருக்கோம். இப்போ பல வண்ணங்களாலான அழகிய அமைப்புகள் தெரியும். இந்த வண்ண அமைப்புகள் பொருட்களில் உள்ள அழுத்தத்தை குறிக்குது. மேலே இருக்கும் லென்ஸை மாற்றி மாற்றி வைக்கும் போது அதோட அழுத்தம் மாறுபடுவதால் வண்ண அமைப்புகளும் மாறுபடும். இங்க விளிம்புகள்லையும் முனைகளிலையும் கோணங்களிலையும் வண்ணங்களின் அமைப்புகள் தெளிவாக இருக்கும். ஏன்னா இந்த இடங்கள்ல அழுத்தம் அதிகம். கீழே இருக்கும் லென்ஸ் வெள்ளை ஒளியின் அதிர்வுகளை ஒற்றை தளத்தில் மட்டுமே கடத்துகிறது. வெள்ளை ஒளியானது பிளாஸ்டிக்குடன் தொடர்பு கொள்ளும் போது ஒளியின் வேகத்தையும் அதன் தள விளைவிலும், அதாவது போலரைசேஷன்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலே இருக்கும் லென்ஸானது வண்ணங்களில் ஏற்படும் இந்த மாறுதல்களை நாம் கண்களால் பார்ப்பதற்கு உதவுது. மேலே உள்ள லென்ஸை மாற்றி மாற்றி அமைக்கும் போது அதோட அழுத்தம் மாறுபடுவதால் அழகான வண்ண அமைப்புகள் உருவாவதை நம்மால பார்க்க முடியும். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ஒளியை போலராய்டு வழியாக செலுத்தும் போது அது ஒரே தளத்தில் அதிர்வுறும் ஒளியாக வெளிவரும். மற்றொரு போலராய்டினை எடுத்து முதல் போலராய்டு அச்சுக்கு செங்குத்தாக வைக்கும் பொழுது இரண்டாவது போலராய்டிலிருந்து எந்த ஒளியும் வெளியே வராது. இப்போது ஒளி ஊடுருவும் கண்ணாடி போன்ற பொருளை 2 போலராய்டுகளுக்கும் இடையே வைக்கும் பொழுது இரண்டாவது போலராய்டிலிருந்து எந்த ஒளியும் வெளியே வராது. ஆனால் ஒளி ஊடுருவும் பொருளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒளி ஊடுருவும் பொருளில் உள்ள பாலிமர் மூலக்கூறுகள் சிதைந்து அதனை ஒரு போலராய்டாக மாற்றிவிடுகிறது. அதன் அச்சு மற்ற 2 அச்சுகளுடன் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும். எனவே வெள்ளை ஒளியின் சில அலை நீளங்கள் இரண்டாவது போலராய்டு வழியாக வெளியே வரும். அது பல்வேறு நிறங்களாக காட்சி தரும்.